Hi friends, welcome to my channel. A very good morning, good afternoon, good evening, வந்தனம் வணக்கம் நமஸ்கார் நமஸ்தே. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிச்சன் செட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ போடுறது என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கப்புறம் வரிசையாக அடுத்தடுத்து எப்போ டைம் இருக்கோ எப்போ மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கோ அப்படின்னா போகலான் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த செட் வந்து நான் இப்போ வாங்கினது கிடையாது, நான் மேபி 5th or 6th படிக்கும்போது நினைக்கிறேன் அப்போ வாங்கினது தான். அண்ட் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 150 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 150 or 200 சம்திங் அதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்து நான் இதை வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் 12th படிக்கிறேன், கிட்டத்தட்ட மேபி 6 years. ஆமாம், 6 years ஆயிடுச்சு. ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நியூவாக சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ இப்போ ஒவ்வொரு மெட்டீரியல் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரிஜினல் ஆடியோ போய் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸோட சவுண்ட் அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக கேட்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மெட்டீரியல்ஸ் ஒன்று காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு இருக்கு இல்லையா, ஸ்மால் ஒரே ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் ஜஸ்ட் வயர் கனெக்ஷன் கொடுத்து சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா டர்ன் ஆகிற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேன் மாதிரி இருக்குது பார்க்க. இது வந்து சப்பாத்தி போடுறதுக்கான யூஸ் பண்ணாங்களே அது மாதிரி நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது, க்யூட்டாக ஸ்மாலாக. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சல்லடை, இந்த மாவுலாம் சரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதோட தான். அந்த வயர் காஸ் நல்லாயிருக்கு, கீழே பேஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பேனாக மரமாக என்னமோ ஒன்று இந்த மாதிரி இருக்குது பார்க்க. அதேமாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பார்த்த மாதிரியே. அண்ட் இதுக்கப்புறம் தோசை கரண்டி, இது குட்டியை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, சூப்பராக இருக்குது. அவன் பெருசாக தான் பார்த்துருப்பேன் எப்பயுமே, குட்டியை பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சரைப்பட்டி, அதான் நினைக்கிறேன், எஸ் அதே தான். உள்ளே பார்த்திங்கன்னா 3 பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ன்னு வைக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்க்க ரியலாக இருக்குது, மினியேச்சர் ஐட்டம். ஸோ க்யூட், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னா அதை சொல்லுவேன் கண்டிப்பாக. அண்ட் இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாட் இஸ் தட், சப்பாத்தி போடுவாங்க இல்லையா அதோட இது. ஸோ குட்டியாக அந்த கட்டை, இது நல்ல பேஸ் நல்லாயிருக்கு பார்க்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஜூஸ் போடுற இது கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதுதான் அதோடய பேஸ். இது பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் உண்மையிலே போட முடியாது, ஜஸ்ட் இந்த மாடல் அப்படி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருவாமனை, இது பார்க்க சூப்பராக இருக்குது, நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாகவும் இருக்குது. ஆமாம், இது ஆனால் ரியலாக வெட்டுமான்னு தெரில, நான் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை, பட் இட்ஸ் நைஸ். அண்ட் இதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க டக்குன்னு மறந்துடுச்சு. 1 minute. பால் வச்சுருக்கிற இது மெட்டீரியல் கண்டெய்னர் இது ஓப்பன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் திறந்துட்டேன் எப்படியோ, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான். ஸோ குட்டியாக பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இது கண்ணு கரண்டி. ஆமாம்மா, டக்குன்னு பேர் மறந்துடுச்சு, வேறு இல்லை, கண்ணு கரண்டி. இதில் வந்து பொரிச்சு எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான். அண்ட் இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் அன்னக்கரண்டி, இந்த சாப்பாடு அடிச்சு வைக்கிறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது குட்டியை பார்க்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் பெர்ஃபெக்டாக அப்படியே செஞ்சுருக்காங்க ஷேப்பு. ஸோ சூப்பர். அதுக்கப்புறம் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது சைஸ். உண்மையிலே ஆஸ் யூஸ்வல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து வேறு மாதிரி சிறுசாக இருக்குன்னு நினச்சேன் இன்னும், பட் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ காமிக்கவா, இது பாருங்களேன், சட்டி குட்டியாக இருக்குது ஆனால் ஸ்பூன் பெருசாக இருக்குது. பட் பரவாயில்ல, இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா, நல்லதாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா வடைச்சட்டி, அதுவும் பெர்ஃபெக்டாக பார்க்க அழகாக குட்டியாக இருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளே சைஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பேன் கொடுத்துருக்காங்க, இதுவும் தோசை ஊற்ற மாதிரி பேன் தான் நினைக்கிறேன். ஆமாம், இட்ஸ் ஸோ நைஸ். பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி பிளேட்டு, குக் பண்ணிவிட்டு ஏதாவது சேஃப் பண்ணி வைக்கிறதுக்காக அதுக்காக ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, டம்ளர் பார்க்க க்யூட்டாக இருக்குது, ரியலாக இருக்குது, குட்டியாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது, உண்மையிலே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் ஸோ நைஸ், க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது இந்த கேரட்டு வெங்காயம் சீச்சிருது, உண்மையிலே சீச்சலாம் போது அந்த மாதிரி ஷார்ப்பாக தான் இருக்குது, இதை பார்த்து யூஸ் பண்ணும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா 4 ஸ்டாண்டு நம்ம கீழே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது இந்த மாடல் பார்க்க. அதுக்கப்புறம் மோர் கிடையாது, இந்த கர்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா கடைஞ்சி ஒருக்கா யூஸ் பண்ணுவாங்க இதை. இட்ஸ் நைஸ் மாடல். அதுக்கப்புறம் வேறு என்ன, இந்த பிளேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, குட்டியாக்கு சூப்பராக இருக்குது, உண்மையிலே ரியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட் கொடுத்துருக்காங்க, 2 மாடல் ஆஃப் பிளேட் நினைக்கிறேன். ஆமாம், அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. அண்ட் வேறு இட்லி சட்டி, இது பார்த்திங்கன்னா குட்டியாக க்யூட்டாக இருக்குது. உள்ளே வந்து பிளேட் கொடுத்துருக்காங்க, ஒரே பிளேட் கொடுத்துருக்காங்க, 4 இது ஊற்றி வச்சுக்கிற மாதிரி.
ஸோ இது மேலே கைப்பிடிலாம் எடுக்கிற மாதிரி கொடுக்கல, இப்படி கவுத்துனா தான் வரும், அந்த மாதிரி மாடலில் இருக்குது. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் கேரியர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு இது மாதிரி இருக்குது மொத்தம். ஸோ இது பேஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அது மேலே இன்னொன்று வந்து வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் மாதிரி இருக்குது. பெர்ஃபெக்டாக குட்டியாக அழகாக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுதான் ஃபைனல் மெட்டீரியல் காமிக்கிறது. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது அந்த கேரியர், பெர்ஃபெக்டாக இருக்குது, அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட். அண்ட் ஃபைனல் மறந்துட்டேன் நான். ஸோ கடைசி பார்த்திங்கன்னா ஒரு குடம் வந்து பார்க்க அதுவும் சூப்பராக இருக்குது, சின்ன ஃப்ளவர் வாஸ் மாதிரி பார்க்க அந்த மாடல். ஸோ தட்ஸ் இட். கடைசியாக எவ்வளோ எண்ணிடலாமா இது இருக்குன்னு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 25 மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். 150 அந்த ரேட்டுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த்து தான். இது சூப்பராக பார்க்க இந்த செட். இது ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன், உண்மையிலே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக டைம் இருக்கும்போது நீங்களும் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி விளையாண்டு பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன். ஸோ என்ன சொன்னாலும் பண்ணல, பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்சது எல்லாமே நல்ல விஷயமாக இருக்கட்டும். ஸோ டாடா பை டேக். See you நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் ஃப்ரெண்ட் guys, love you all and ஜெய் ஹிந்த்.